ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லாலா வீட்டு சமையல். இன்றைக்கி ரெசிபி சிறுகீரை குழம்பு. கீரை குழம்பு செய்ய தெரியாதா? இதுக்கெல்லாம் போய் ஒரு வீடியோன்னு போடுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த குழம்பு கொண்டு போய் கொடுத்த உடனே ரொம்ப சூப்பராக இருக்குது மேடம், தயவுசெய்து இது வீடியோ போடுங்க, நாங்கள் கற்றுக்குறோம் அப்படின்னு அவங்க சொன்னதுனால இந்த வீடியோ போடுறேன். அப்போது கீரை குழம்பு செய்ய தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நினச்சி அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். தெரிஞ்சவங்களுக்கு இல்லை, தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். ரொம்ப டேஸ்ட்டாகும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான சிறுகீரை தாங்க பெஸ்ட்டு. குழம்புனாவே சிறுகீரை தான் ரொம்ப நல்லாயிருக்கும், பொரியலுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிறுகீரை வாங்கிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. இதை கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன்னா இது ஜாஸ்தி. இப்போ நம்ம வேரை கட் பண்ணி எடுத்துடலாங்க. ஏன்னா பொரியலுக்கு நல்லா தண்டுங்க நிறையா போடுங்க. குழம்புக்கு நல்லா வேரை கட் பண்ணி எடுத்துருங்க. நல்லா அப்படி க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. இதில் புல் இருக்கும், தேவையில்லாத செடிங்க இருக்கும், அப்புறம் பழுத்த இலைங்க இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து கழுவுறதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. புல் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஏன்னா அருகம்புல் ஜூஸ் போடுறாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு அது தேவையில்லை. புல் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அலசி எடுத்துடணும். அலசிட்டு தாங்க அரியணும். நிறைய பேர் அரிஞ்சிட்டு அலசுவாங்க, அது எல்லாமே சத்தெல்லாம் போயிடும். அதனால் நல்லா அலசி எடுத்துன்னு இப்போ சின்னதாக கட் பண்ணிடலாங்க. ஏன் சின்னதாக கட் பண்ணுறேன்னா சீக்கிரமாக வெந்துடும். அது இல்லாமல் கடையிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா மசிஞ்சிரும். அப்போ கீரை குழம்பு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே இலையாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் சின்னதாக கட் பண்ணிவிடுங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு, அதாவது சிறுபருப்பு 1/2 கப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு. இதில் சிறுபருப்பு தான் நிறைய எடுத்துக்கணும், ஏன்னா அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். சிறுபருப்பும் துவரம்பருப்பு கம்மியாக எடுத்துங்க. நல்லா பருப்பை நல்லா அலசிட்டு அப்புறம் ஒரு சொம்பு தண்ணி ஆட் பண்ணுங்கள். இது அடுப்பில் வச்சுட்டேங்க, நான் ஸ்டவ் மேலே வச்சுட்டேன், ஹையில் தான் வச்சுருக்கேன். நல்லா அப்படியே அதிலே வெந்துடணும். இப்போ 2 வெங்காயமும் 2 தக்காளியும் பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். இது பருப்பு வெந்துனே இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் பண்ணணுங்க. எல்லாம் மொத்தமாக போட்டு மூடக்கூடாது, ஏன்னா பருப்பு வெந்துடும், கீரை வெந்துடும், பருப்பு வேகாது. இப்போது சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். பொங்காது, அதுவும் இல்லாமல் பருப்பு வெந்துடும். 8 பல் பூண்டும் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. இதிலே நல்லா பருப்பு வேகணுங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு கோலி சைஸ் கொஞ்சமாக புளி போட்டுங்க. தக்காளி நிறைய போட்டிங்க, புளி கம்மி பண்ணிவிடுங்க. எல்லாம் புளிப்பாயிடும், புளி கம்மி பண்ணிவிடுங்க. தக்காளி நிறையா இருந்தால் கூட பரவாயில்ல, புளி கம்மி பண்ணுங்கள். இப்போது கீரை ஆட் பண்ணுங்கள். இதில் மோஸ்ட்லி ஒரு பாதி அளவுக்கு பருப்பு வெந்துட்டுருக்கோம். ஏன்னா கீரை ஆட் பண்ணால் கீரை ரொம்ப நேரம் வேகக்கூடாது, அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறேன் நான். கீரை வெந்துட்டால் டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ மூடி எடுத்துங்க. ஒரு 3 விசில் வந்தவுடனே எடுத்துருங்க. பாருங்கள், எடுத்தாச்சு. பருப்பு நல்லா வெந்தாச்சு. தண்ணி எடுத்துருங்க. தண்ணி எடுத்துகிட்டு கடைஞ்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி இருக்குது பாருங்கள். நல்லா பருப்பு வெந்துடுச்சு. இப்போது சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கல் உப்பு போடுங்க. கல் உப்பு போட்டுட்டு நம்ம இப்போது கடைஞ்சிடலாம். மத்தில் நல்லா கடைங்க. பருப்பு கடையிற மண் சட்டி இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் கடைங்க. இது நல்லா வெந்துடுச்சு, அதனால் அது தேவையில்லை, இதிலே நான் கடைஞ்சிருவேன். தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு விடுங்க. நல்லா சூடாக இருக்கும் போதே கடைஞ்சிருந்தேங்க. சூடு ஆறிடுச்சுன்னா உங்களால் கடைய முடியாது. பருப்பும் இல்லாமல் நல்லா சூடாக இருக்கும் போதே கடன்னு கடைஞ்சிடணும். இது ஒரு முக்கியமானது, ஏன்னா நம்ம லேட்டாக கடையலான்னு பண்ணிங்கன்னா அதுக்கு சீக்கிரம் மசியாது. இப்போ அந்த தண்ணியை ஊற்றுங்க. இதுவே போதுமான தண்ணி, இதுக்கு மேலே. ஏன்னா திக்காக இருந்தால் தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியாட்டம் கீரை குழம்பு எப்போவுமே திக்காக இருக்கணும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் இது கொதிச்சா போதும். ஏன்னா இது நல்லா வெந்துடுச்சு. கீரை குழம்பு கொதிக்கக்கூடாது ரொம்ப. ஒரு 5 மினிட்ஸ் அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிடலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு
டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன். நல்லா வந்து கடுகு பொரியணும். நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போது வெங்காயம், ஒரு வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். 3 காஞ்ச மிளகாய். இதை நல்லா நீங்கள் வதக்கணும். பொன்னிறமாகணும், நல்லா வதங்கணும். இப்போ வந்து பெருங்காயம் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்க. அது டேஸ்ட்டு ப்ளஸ் வந்து டைஜஷன் ஆகும். ஸோ கண்டிப்பாக பெருங்காயம் இதுலேயும் ஆட் பண்ணணும். பாருங்கள், நல்லா மசிஞ்சிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போது பருப்பு நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். குழம்புல கொஞ்சம் குழம்பு எடுத்து இதில் வந்து ஊற்றிட்டு ஆட் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. எவ்வளோ சீக்கிரம் செஞ்சிட்டோம் பாருங்கள். அவ்வளோதான். நல்லா திக்காக இருந்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.